குட் மார்னிங். இன்றைக்கி பிரியாணி ஆர்டருங்க. 25 பிரியாணி ஆர்டரு சர்ச்சுக்கு நானாக பண்ணினேன். அப்புறம் எங்கள் கடைக்கு வேறு பிரியாணி பண்ணேன். கௌதம் பண்ணுறான், பார்க்குறீங்களா? இது பாருங்க. கேமரா திருப்பி காட்டு. அப்படி காட்டு. ட்ரையல் பண்ணி செல்லை காட்டுமா, செல்லை இப்படி காட்டுமா. இந்த கேமரா இது அமுக்குமா? கரெக்டாக தானே இருக்குது. இப்போதான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. பார்க்குறீங்களா? பிரியாணி நான் செஞ்சதுங்க. கௌதம் ஃபஸ்ட்டு கிளறி விடு கௌதம். கிளறு தாம்மா எடுக்கிறேன். புளி தோண்டாத ஃபுல்லாக பேக் குழஞ்சிடக்கூடாது. இப்படி அம்மா எடுக்கிறேன்டா. இப்படி பார்க்குறீங்களா? அப்படி பொறுன்னு வந்துருக்கோங்க. ஆமாம் கௌதம், ஸ்மெல் இப்படி இருந்தால் எப்படி எடுக்க முடியும்? கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் எல்லாமே ஒன்று சேரும். கிளறுப்பா சரிங்களா? அப்படி புழுன்னு வரணுங்க. இப்படி அடியில் வந்து கிளறணும். பிரியாணி, தயிர் உள்ளி, சால்னா, சிக்கன் சால்னா, இது என்னப்பா முட்டை பார்சல். பிரியாணி வேணுன்னா வாங்க, ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எங்கள் கடையில் வந்து. இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு காட்டவா? பாருங்கள், கோஸ் பொரியல் சூப்பராக, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கோஸ் பொரியல். இது தயிர் பருப்பு வச்சுக்காங்க, மீன் குழம்பு, சாம்பாருங்க, என்னது ரசம், அப்புறம் சேகே இது பிரியாணி தாங்க. சேகே சட்னியை மீன் குழம்புல ஊற்றிடு. ஒடியா இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் தாங்க செஞ்சேன், நம்புவீங்களா? சேக்கு தயிர் உள்ளி, வா சேக்கு அது இருக்கட்டும், அவன் மடித்து வைப்பான். தயிர் உள்ளி எத்தனை தடவை சொன்னாலும் தெரியும். சட்னியை மீன் குழம்புல சேருமா? மீன் குழம்பு இது சரி, எல்லாம் சேர்த்துரு. அவ்வளோதாங்க.